தங்கமே. Mr. Hari Varghese? Mr. Hari Varghese? ஹரி வர்கீஸ், டாக்டர் கூப்பிடுறாங்க, போங்க. எஸ் கமேன். உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது? லாஸ்ட்டு 4 மந்த்ஸாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது மேம். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த 2 மந்த்ஸாக தான் ஹெவியாக இருக்குது மேம். அப்போது அந்த 4 மாதம் ஹெட்டேக் வந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுப்பேன் மேம். அப்போது லாஸ்ட் 2 மந்த்ஸ் சிவியர் பெயின் இருந்ததுனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. ஆமாம் மேம். என்னாச்சு மேம்? யூ ஹேவ் பிரெயின் டியூமர் ஹரி. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு ஒரு மாதத்தில் 15 வாட்டிக்கு மேலே தலைவலி வந்தால் இஸ் இன் நார்மல். அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் நீங்களாகவே டேப்லெட் வாங்கி போட்டதுனால இப்போ இது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இனி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. என்னப்பா தம்பி, இங்கே ஒரு ஆள் படுத்துனுக்குது, உன் கண்ணுக்கு தெரியலையாண்ணா? உன்னதாண்டா மலைமாடு. ஏய், காது கேட்குதா இல்லையா? ஏய், நான் கூப்பிட கூட அப்படியே பிடிங்க மாதிரி போயிட்டே இருக்க. ஏய், என்னடா வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்துருக்க? என்னது இது? ஒரு மயிரம் பொருளை நீயே சொல்கிற. பிரெயின் டியூமர்ன்றாங்க. பிரெயின் டியூமரா? அப்போ நீ செத்துருவியா? உண்மையாலேவா? ஓடிபி சொல்லுங்கள் மேம். ஓகே மேம், ஏறுங்க. ஹலோ, சொல்கிறா? மேம், நான் கேப் பார்த்துக்கிறீங்களா?
டேய் பார்த்து பக்குவமாக பேசு, சின்ன பொண்ணு. சக்தி, இங்க நல்ல வேலை, நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி ஒழுங்கா இப்பயே போய் வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் வந்து அண்ணனுக்காக ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேற ராட்சசின்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. என்ன எதுவும் பேச மாட்டேற? பசிக்குதா? சாரிடா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா செஞ்சு வச்சுருப்பேன். திடுதிப்புன்னு வந்து நின்னா எப்படி? ஒரு 10 மினிட்ஸ் தான், வெயிட் பண்ணு, ரெடி ஆகிடும். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போனியே, என்னாச்சு? பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க. சரி பண்ணிடலாம் தானே? இன்னும் 4 மாதம்தான். எங்கடா அவனுங்க? ஏய் இங்கே டேய், இந்த செவரை தாண்டி வரதுக்கு முன்னாடியே உண்மையாக பொய்யான்னு சொல்கிறேங்க. தாண்டி வந்ததுக்கப்புறம் பொய்ன்னு தெரிஞ்சுது செம்ம அடி அடிப்பேன். மூட்டு வா. என்னடா ஆச்சு? அதான் ஃபோனில் சொன்னோம்ல. கியூரபுளா? சரி, இப்போ என்ன தான் பண்ணலான்னு பிளானில் இருக்க? தெரிலடா, ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பிளாங்கா, என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருக்கும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு லைஃப் முடிய போகுது. சமல்ல. முடியலடா, அப்படியே குதிச்சிடலாம் போல இருக்கு. டேய் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. டேய் விட்றா மச்சான், ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? லூசு மாதிரி. அதான் நாங்க இருக்கோம்ல. ஃபீல் பண்ணாத. குதிரை மூஞ்ச பாரு. போலாம். எப்போ சொன்னாங்க ஹரி? போன வாரம். அவ்வளோ சீன்லாம் இல்லை சித்தி, விடு விடு. என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணலான் இருக்க? தெரில. சக்தியை மட்டும் நீ பார்த்துக்கோன்னு சொல்ல தான் வந்தேன். நானா? என்கிட்டயா? அம்மா கிட்டே விட்டுடலாமே. அதெல்லாம் வேணாம், நீ தான் பார்த்துக்கணும். இவ்வளோ குழந்தைய பார்த்துக்கும் போது அவளை பார்த்துக்க மாட்டியா? நீயே பார்த்துக்கோ. நான் சொல்லி எப்போ கேட்க போகிற? சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு ஹரி. ம். நான் பாலா ஜாலியாக இருக்க போல. நீ கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி போகுது? டேய்
பாத போது நல்லா இருக்க ஃப்ரெண்ட். இப்படி தான் போகுது. அதான் வாரத்துக்கு 4 நாள் நீங்கள் 3 பேரை வந்து பார்க்குறீங்களா, அப்புறம் என்ன? மயிறு ஆமாம், நீங்கள் வர அந்த 4 நாள் தான் அவன் மூஞ்சே ஒழுங்காக பார்க்க முடியுது. ஆனால் அவனு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. அப்பா அம்மா ஏதாச்சும் பேசுனாங்களா? பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? ஹலோ, எது கால் பண்ணி? இல்லை, உனக்கு இப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான். நல்லா இருக்கே உங்கள் அக்கறை. பெத்த பையன் சாவப்புறான்னு தெரிஞ்சும் கால் பண்ணி விசாரிக்கிற அம்மாவை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஹரி, நான் உன் அம்மாடா. எனக்கு எப்படி வலிக்காம ஹலோ, இருக்கும்? வெயிட். இந்த வலி மயிரெலாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கல்ல, அப்போ இருந்திருக்கணும். இப்போ வலிக்குதான். இன்ஃபேக்ட் நீங்கள் அம்மாவோட என்னை விட்டு போனீங்கல்ல, அப்போ இருந்த வலியோட இப்போ கம்மியாக தான் இருக்கு. என்னதான் நீ அங்கே நான் இங்கேன்னு இருந்தாலும் நான் எப்பவுமே உங்க 2 பேரை பற்றி யோசிச்சிருக்கேன். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் இது எல்லாமே. எனக்கு புரியவே இல்லைம்மா. நீங்கள் லவ் பண்ண போது இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவு ஏன் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸ் அப்போ இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைய பெற்று வளர்க்க போது இல்லையா? இது லவ்வா லஸ்டானு உங்களுக்குள்ளே இருந்தது புரியவே இல்லைம்மா. உனக்கு புரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணேன்? ஸ்டாப் இட் மாம். நீங்கள் லவ் பண்ணும்போது இப்படி லைஃப் லாங் கூட இருக்கணும்னு சொல்லி தான் லவ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இப்படி இஃப் யூ காய்ஸ் வாண்ட் எ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த ப்ரொடக்ஷன் கருமத்தையாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதானமா? அதுக்கப்புறம் எதுக்கு எங்களை பித்தெடுத்து இப்படி எங்கள் வாழ்க்கை நாசமா? அட்லீஸ்ட் என் தங்கச்சி அவளையாச்சும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேற எதுவும் தேவையில்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் வார்த்தையாச்சும் பார்த்து விட்டுருக்கலாம். அதானே நானும் சொன்னேன். நீ முதல்ல கீழே போறியா? ஏன்டா? விட்றா. ஹரி மேலே இருக்கானாமா? இருக்கான், போங்க. அவன் அம்மா இவ்வளோ கோமா சொல்கிற? எதுக்கு வர? லேட் ஆயிடுச்சுடா. ஏதோ உங்கள் அம்மா கிட்ட ஏதோ தப்பாக பேசியிருக்கான். அடப்பாவி. சரி, எஸ்கிட்ட பேச போனியே, என்னாச்சு? அப்புறம் வேலை எப்படி போகுது? ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுச்சு. ஃபீஸுக்கு காசு ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சுச்சு. வீசா என்னாச்சு? அது எப்பயோ கிடச்சிடுச்சுடா. ஓ, சரி, நீ ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டியே, என்னது? அது நீ ஏன் சோகமாக இருக்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? நான் கனடா போகிறேன் தானே. ம், இங்கே பாருடா, நான் இப்போ அங்கே போய் படித்தா எல்லாமே மாறிடும். பர் மந்த் 1.5 lakhs salary. நீ வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் அங்கே போய் படித்தா மட்டும்தான் 2 வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடும். எப்படி? எப்படி எதுக்குள்ள? சரி, நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னது? சொன்னியா? என்ன சொன்னா? அப்போ வார்த்தை வரலடா. ஏதோ வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நேற்று தான் சொன்னேன். எப்போ சொன்னாங்க? இப்போ தான் 2 வாரம் முன்னாடி.
ஏய் அழாத. ப்ளீஸ். க்யூர் பண்ண முடியாது தானே? யார் சொன்னா? க்யூரபிளா? க்யூரபிள் தான். நீ அழாத. க்யூரபிள் தான். கன்ஃபார்மாக க்யூரபிள் தான். உனக்கு என்ன பைத்தியமாடா? க்யூரபிள்னு சொல்லிட்டு வந்திருக்க. மச்சான் இது ரொம்ப பெரிய தப்புடா. ஒழுங்காக உண்மையாக சொல்லுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. சரி சாரி, போயிட்டு வரும்போது பார்க்கவும் பாடி கூட இல்லைன்னா எப்படிரா? ஏய் புரியுதுடா. நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டாடா. வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். இது சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிடுறா. அந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். டேய் என்ன உங்களுக்கு மட்டும் தான் மனசாட்சி இருக்கா? அவள் ஃபஸ்ட்டு என் எஸ்டா, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு எல்லாம். சும்மா இல்லடா, 5 வருஷம் 11வது படிக்கிறதுலேருந்து குருவி சேகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ அவளை கனடா காமிச்சுடுறாங்க. அது 10வது வரைக்கும் ஊரில் இருக்க லேண்டையும் விற்றுருக்காங்க. இப்போ போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரைன் டியூமர் இருக்குது போவாதானே சொன்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் மயிரா போயிடும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும்டா. புரிஞ்சுக்காம போய் சொல்கிறான். மச்சான் அதுக்கு இல்லடா, இது ஒரு போய் கூட சொல்ல முடியாதுடா. இது மாதிரி துரோகம்டா. புரியுதுடா, துரோகம்தான், கஷ்டப்படுவாதான். ஆனால் எல்லாம் கொஞ்ச நாள் தான்டா. அப்புறம் கண்டிப்பாக மூவ் ஆகிடுவோம். இது ஒன்றும் சண்டை போட்டு வர சாதா வழி இல்லடா. நல்லா யோசிச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சாச்சுரா. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு ஒரே ஒரு நாள் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணாமல் மூடிட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ரா போடா. அவள் தாங்க மாட்டாடா. மச்சான் அதுக்கு இல்லடா, புரிஞ்சுக்கோ. சொல்கிறத கேட்குற நிலைமையில் அவன் இல்லை. விடு. ஆண்டி யஷ் இருக்காளா? மாடியில் இருக்காமா? ஆ ஆ சரி. சீக்கிரம் வாடா, வெயிட் பண்ணுறோம். அவன் போயிட்டான். ஏ இன்னுமா கிளம்பல? ஏ இங்கே என்ன பண்ணுற? ஓய் என்னாச்சு? ஏண்டி அழுவுற? நான் இப்போ போகணுமா? இங்கே இருந்துடுறேனே. ஏ எனக்கு ஒன்றும் இல்லை, க்யூரபிள் தான். அதுக்குன்னு உனக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி நான் அங்கே போய் படிக்கிறது? யஷ் இங்கே பாரு, இங்கே பாரு. என்னப்பா உனக்கு இன்னும் 2 இயர்ஸில் கோர்ஸ் முடிஞ்சிட போகுது. இன்னும் 3 மாதத்தில் எனக்கும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போவும் உன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் உன் கூட தான் பேச போகிறேன். நீ அழாத, ஓகேவா? என்னமோ சொல்கிற, க்யூரபிள் தானே? சீரியஸாக க்யூரபிள் தான், என்ன நம்பு, ஓகேவா? ம் சரி, நீ போய் கிளம்பு போ. நீயும் வரல. வரணுமா? விட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படியே? இல்லை 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 இல்லை, வா நான் வரேன். நம்ம போகலாம், வா வா. சாலு வா.
லெவலில் இருக்குங்களா தெரியாமல் இங்கே வந்து போனேன். யஷ் உங்கள் அப்பா காசு தருவாங்க. பாலா கம்முனு நீங்கள் வேறு சீட் காட்டுங்க. அங்கே பாரு தனியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா 2 பேருக்கு இருக்காங்க. என்ன உன் கை கொஞ்சம் பிடிச்சிருக்குமா? டேய் நிற்கிறானா போகிறேன். டேய் ஹரி டேய் ஏய் ஹரி நில்றா டேய். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? உள்ள வாடா. சொல்கிறா. மச்சான் தூங்கிட்டியா? இல்லைடா சொல்கிறா. இல்லை ஒரு மாதிரி இருக்குது, கோயில் போகலாமா? போகலாம்டா. எப்போ? சரி நீ காலைல 5 மணிக்கு வந்துடு, நம்ம பஸ்ஸில் போயிடலாம். ஓகேடா நான் வந்துடுறேன் விடு. இன்டர்வியூ ஏதாச்சும் போனியா? செலக்ட் ஆகி 1 வாரமாக போயிட்டுருக்கேன்டா. சொல்லவே இல்லை. சொல்கிறவளுக்கெல்லாம் பெரிய வேலை இல்லைடா. ஏய் அங்கே ஒரு ஆட்டோ வருதுடா. அண்ணா அண்ணா ஆட்டோ. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஃபேமிலியோட கடைசியாக சந்தோஷமாக இருந்த இடம். இப்போ ஏஎஸ்ஐ ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏஎஸ்ஐனா? ஆர்கியாலஜிக்கல் சர்வேடா. உள்ளே எந்த சிலையோ கலசமும் இருக்காது. ஓஹோ, கோவில் போகலான்னு கூப்பிட்டேன். இங்கே சிலையும் இல்லை கலசமும் இல்லை. அப்படியாண்டா இங்கே வந்தோம். அதான் சொன்னல கடைசியாக சந்தோஷமாக இருந்த இடம்னு. ஏய் அது செஞ்சி மேலே கோட்டையா? ஆமாம்.
ஹரி 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 யாரு யாரு நான் பேசுறது கேக்குதா? யார் இது? நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், எங்க இருக்கன்னு தெரியும். நீ எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன் ஹரி. இது யாரு? கடவுளா? கடவுளா இருந்தா உங்ககிட்ட பேசி இருக்கவே மாட்டேன். அப்போ இது யாரு? உன் மனசாட்சி. என் மனசாட்சியா? உன் சாவை நீ தெரிஞ்சுக்கிட்டல, அதான் பேசுது. புரியல. தன் சாவை எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்ட எல்லார்கிட்டையுமே மனசாட்சி பேசும். நீ என்கிட்ட பேசுறதுக்கான காரணம்? நீ இல்லை, நாம. சரி சரி, என்கிட்ட என்ன பேசி ஆகணும்? நான் உன் ஆயுளை அதிகப்படுத்த பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் சாவலம் தப்பிச்சிடலாமா? இல்லை. இல்லைண்ணா, அப்போ வேற என்ன? மூச்சு விட்டு வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கையா ஹரி? மற்றவங்க மனசில் வாழ்கிறதும் வாழ்க்கை தான். கொஞ்சமாச்சு புரியாம சொல்றியா? ஒரு மனுஷனை மேம்படுத்துகிற விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரில. செஞ்ச தப்புக்கு மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்கறது. நீ கேட்டிருக்கியா? நானே இப்போ சாவ போகிறேன்னு தெரில, இதில் மன்னிப்பு வரை கேட்கணுமா? எல்லாரும் 60-70 வயசுக்கு அப்புறம் தான் புண்ணியத்தை தேடி எங்கெங்கேயோ போவாங்க. காயந்தான் கோவில்னும் மன்னிப்பு தான் மருந்துன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் உண்மையாக தான் இருந்தேன். சிரிச்சு பேசுகிறவங்க கிட்ட மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமா? மற்றவங்கண்ணா? யோசி ஹரி, மனசறிஞ்சு பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேள். நீ மேம்பட்டதை உணர்வ. அப்போ நான் வரேன். ஹலோ. ஏ ஹே. டேய் டேய், இங்கே பாருடா. அங்கே என்னடா பண்ணிருக்க தனியா? டைம் ஆயிடுச்சுடா, வாடா கிளம்புவோம். அதோ வரேன்டா. வா வா. என்னடா விட்டா வேறல கடிச்சிருவான் போல. டேய் என்னடா? மச்சான், நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்டா. ஷோ, அது ரொம்ப சிம்பிள்ரா. நீ நல்லா தப்பு பண்ணல, அது லிஸ்ட் எடுத்தாலே போதும். கம்மியாக தான் இருக்கும்ல? மயிரில் கொலை கற்பழிப்பு துரோகம் இது 4 மட்டும் தான் பண்ணல, மிச்சம் எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னவோ அந்த கற்பழிப்பு மேலே தான் மாமா டவுட்டாக இருக்கு. டேய் கொஞ்சம் சீரியஸாக பேசுங்கடா. பின்ன என்னடா திடீர்னு வந்துட்டு நீ பண்ண தப்புலாம் என்னன்னு கேட்டால் என்ன நினைக்கிறது? அதானே. கோயிலில் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அதான் செஞ்ச தப்புக்களை போய் மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. அப்போலேருந்து என் மண்டைக்குள்ளே அதுவே ஓடிட்டுருக்குடா. ஏய் இது என்னன்னு தெரில. இதெல்லாம் ஒரு கடை. டேய் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கடா, சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு. சரி, நீ சொல்கிற மாதிரியே நீ சொல்கிற வாய்ஸு இந்த கதையெல்லாம் உண்மையான எங்களுக்கு தெரில, ஆனால் உன்னை நம்புகிறோம்.
இப்போ என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. நான் சின்ன வயசுலேருந்து பண்ண எல்லா தப்பும் தெரிஞ்ச ஆளுங்க நீங்கள் மட்டும்தான்டா. நம்ம எல்லாரும் சேர்ந்தா எல்லா தப்பும் பண்ணியிருக்கோம். அதான் நம்மலாம் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டால் போதும்டா. சரி, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னே வெய்யி. இப்போ என்ன அவங்க கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்க போகிறோமா? ஆமாம். ரொம்ப டைம் ஆகுமே. இருக்கா? அதனால தான்டா உங்கள் ஹெல்ப் கேட்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த நாய் நம்ம உயிரை நிறைய வாட்டி வாங்கியிருக்கான். இவன் உயிரை அவன் வாங்கிறதுக்குள்ளே இவன் கேட்ட ஹெல்ப்பை பண்ணி விட்டுறலாம். ஸோ 1 மாதம் இவனுக்காக இருக்கிற எல்லா வேலையும் விட்டு வரணும். அது லீவா இல்லை லீவான்னு கேட்டு பார்த்தா தான் தெரியும். டேய், வேலையெல்லாம் விட்டு வர வேணாம்டா. டைம் இருக்க போது தேடுங்க. அடிக்கடி லீவ் போட்டால் அவனுங்களே தூக்கிடுவானுங்களா, அதுக்கு சொல்கிறான். ஆமாம், லீவுன்னு கேட்போம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. இன்றைக்கே வேலையை விடுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். 1 மாதம் லீவ் வேணுண்ணா. என்ன கேட்டுட்டீங்கன்னு சார் இப்போ லீவ் கேட்குறீங்க? இல்லைண்ணா, ஃப்ரெண்டு கொஞ்சம் மாதத்தில் சாவு போகிறான், அதான். ஏண்டா பாட்டி தத்தெல்லாம் போய் இப்போ லீவுக்காக ஃப்ரெண்டே சாவடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைண்ணா, வேணா ரிப்போர்ட் கூட வந்து காமிக்கிறேண்ணா. கொஞ்சம் பாருங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், 1 மாதம் தானே, வேறு யாராவது மாற்றி விட்டு போங்க, பார்த்துக்கலாம். டேய் 1 மாதத்துக்குள்ளே வந்துருங்கடா. ஓகேண்ணா. சரியா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் என்ன சாவச்சிருவானுங்க. வேற என்ன, ஐடியில் இதுக்கு தான் லோ ஸ்கோருக்குலாம் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு HR கத்துறான்டா. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கால் பண்ணி வரேன்னு சொல்லு. விட்றா, வேலை தானே, பார்த்துக்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ நம்ம மனசறிஞ்சு பண்ண பெரிய தப்பு வெறும் 4 நாள் தான். பரவாயில்லையே, வெறும் 4 தப்பு தான் பண்ணியிருக்கோமா? அதுவும் தப்பு தான். ஏய் ஏய், வாட் அ கோஇன்சிடென்ட். சரி, இவனுங்க வேற. சரி, அப்போ நம்ம நாளிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஹாய். என்னடா, டீயா காஃபியாடா? இல்லை மேம், பரவாயில்ல. கூச்சப்படாமல் எடுத்துக்கோங்கடா. என்னடா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன? அப்போ நீங்கள் தான் என் வண்டியை உடைச்சதா? ஆமாம். ஆமாம் மேம். அப்போது அதுக்காக தான் எல்லாரும் இப்போது மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஆமாம் சார். சார், வண்டி செலவுக்கு ஏதாவது கேஷ் வேணுன்னா கூட ஓகே தான் சார், நாங்கள் தந்துடுறோம். அதெல்லாம் வேணாம். என்ன திடீர்னு ஞான உதயம்? இல்லை சார், திடீர்னு தோணுச்சு, அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம் சார். சரி, மனசிட்டேன் விடு. அந்த வயசில் அது கூட பண்ணலன்னா எப்படி? நானும் உங்களை மாதிரி தான். சின்ன வயசில் இங்கிலீஷ் சாரோட சைக்கிள் டயரை பஞ்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். புது டயர் மாற்றினா ஒரே கிழி தான். ஒரு நாள் எப்படியோ அவர் அதை கண்டுபிடிச்சி ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்கூல் கேட் கிட்ட வந்து நிற்க சொன்னார். நானும் போய் நின்னேன், வாங்கினா பெரம்பு இல்லை பகன்னு. அங்கே வந்த சாரு அந்த கேட்டை காமிச்சு, கேம்பஸ் கேட் இஸ் ஈக்குவல் டு கம்ஃபர்டபுள் சர்க்கிள்னு சொன்னார். அந்த கேட்குள்ளே நீ பண்ணுற எல்லா தப்பும் அங்கேயே காற்றோட கரைஞ்சிரும். என்னைக்கு அதே விஷயத்த நீ கேட்டுக்கு வெளியே போய் பண்ணுறியோ அதுவே உன் வாழ்க்கையை அழிச்சிடும்னு சொன்னார்.
அவர் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டது எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு கம்ஃபர்டபுள் சர்க்கிள். கேம்பஸில் மட்டும் இல்லை, சொசைட்டிலேருந்து தான். அதனால் தப்பாக உணர்ந்து திருத்திக்கிட்டா போதும், மன்னிப்பு கேட்கணும் கட்டாயம் கிடையாது. சார் டேய், நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு அன்றைக்கே தெரியும்டா. பிரச்சனையை வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். நீ ரொம்ப லேட்டுடா. உங்களுக்கு கோவமே வரலையா சார்? இதில் என்ன கோவம்? நான்றதை உணரவே எனக்கு இவ்வளோ நாள் டைம் எடுக்கும்போது என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காதா? விடுங்க, பார்த்துப்போம். மன்னிப்பு கேட்குறானா பெரிய மனுஷன். டேய், அங்கேடா உட்காந்துட்ருக்க? சொல்கிறா, என்னாச்சு? நம்ம எவ்வளோ யோசிச்சு போய் மன்னிப்பு கேட்டோம். அவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு கூட பார்க்காம மன்னிச்சு விட்டாங்க. நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் கெட்டவங்களாக தான் இருக்கும். அவங்க நம்மளை புரிஞ்சிக்காத வரைக்கும் இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க, அவ்வளோதான். சும்மா இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. போய் தூங்கு. அனு நம்பர் கேட்டியா? அதான் குரூப்பில் எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு. ஏதோ கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்களாம், இன்னும் கல்யாணம் கூட ஆகலையாம். உங்களுக்கு ஏதாச்சும்? வேணாம் மச்சான். இல்லை, அவ்வளோதான் ப்ரோ. சார் வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை, இன்னொருத்தவங்க வரணும், வந்ததுக்கப்புறம் நான் சரி, சொல்கிறேன். ஓகே. சரி, இப்போதைக்கு சீனியர் கிட்ட சாரி கேட்கணுன்ற இவனுக்கு தெரியாதா? அவனும் அந்த இடத்துல இருந்தான், அது அவனுக்கே தெரியாது. ஏன்டா? என்னன்னு சொல்லுங்கடா. டேய், நம்ம காலேஜ் டூர் நம்ம சீனியர்ஸ் கூட போனோம்ல, அப்போ அனு அக்கா அவங்க ஆள் கூட சுற்றுறாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்தோம்ல. ஆமாம், ஏன் போட்டு கொடுத்தோம்? டேய், அவங்க தானடா நம்மளை கல்ச்சரல்ஸில் ஆட விடாமல் வெளியே அனுப்புனாங்க, அதுக்கு தான். அட பரதேசிங்களா, கல்ச்சரல்ஸ் எப்போ நம்ம ப்ரோக்ராமை ஹெச்ஓடி நம்ம கிட்ட சொல்லாமல் தூக்கிட்டான்டா. அது தெரிஞ்ச பிரச்சனை சொல்லிட்டு தானே போக சொன்னாங்க. இது தெரியாதாடா உங்களுக்கு? இவனடா புது கதையாக சொல்கிறான். தெரியலையே. ஹாய். என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய லைட்டிங்க போல. அப்படிலாம் இல்லை. இல்லைக்கா, ஒர்க்குக்கே டைம் கரெக்டாக இருக்குது, அதான். சூப்பர்டா, எல்லாமே ஒர்க் போகிறீங்களா? இல்லைக்கா, பிரசாந்தும் பாலாவும் மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. நானும் அறிவும் ஜாப் தேடிட்டு இருக்கோம். ஓ சரிடா, என் கம்பெனியில் வேகன்சி இருக்குது, ரெஸ்யூமே அனுப்பி விடுங்க. சும்மா 4 கேள்வி கேட்பாங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? மேம், ஒரு ஆர்டர் ப்ளீஸ். என்ன இருக்குது? டீ, காஃபி, ரோஸ் மில்க், ஜிகிர்தண்டா, ஸ்நாக்ஸில் கொழுக்கட்டை, பனியாரம், கார்ன் அதெல்லாம் இருக்கு மேம். ஒரு காஃபி கொடுத்துருங்க, சுகர் இல்லாமல். ஓகே மேம். சொல்லுங்கடா, என்ன திடீர்னு மீட்டு? நீங்களாம் இப்படி முடிக்கிறத பார்த்தா யாருக்கோ கல்யாணம் போல. அதனால ஹாய், அது வந்து ஒரு நிமிஷம்டா, ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு. நான் வெளில வந்திருக்கேன், நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, பாய். சொல்லுங்கடா. சாரி, நான் சொல்லிட்டு வரல, அதான் கால் பண்ணி கேட்குறாங்க. எப்போக்கா மேரேஜ் ஆச்சு? சொல்லவே இல்லை. இல்லைடா, அந்த ட்ரிப் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப கெஞ்சி பார்த்தேன், ஒத்துக்கல. ஹரிபரியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் யாருக்குமே சொல்ல முடியலை. என் சொந்தக்காரங்க பாதி பேருக்கே இந்த கல்யாணம் நடந்தது தெரியாது. மேரேஜ் ஆன கையோட 1 வருஷம் பெங்களூர் அனுப்பி வச்சுட்டாங்க. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏண்டா இப்படின்னு, இதான் விதின்னு அப்படியே வாழ பழகிட்டேன். உன் நல்ல நேரம், இந்த ஃப்ரைடே தான் வந்தேன், நீயும் கரெக்டாக கூப்பிட்ட. எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? வெறுப்பு தான் ஆகுது. வேற ஏதாச்சும் பேசலாம். உன் லவ் எப்படிடா போகுது? அது நாங்கள் தாக்க பண்ணோம். எதை? ட்ரிப்பில் மாட்டினதுக்கு நாங்கள் தாக்க காரணம். நாங்கள் தான் தெரியாமல் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டோம். இப்போ கூட விசாரிச்சப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, எப்படியாச்சும் பேசி அண்ணா கூட உங்களை சேர்த்து வச்சலாம் தான் வந்தோம். ஆனால் சத்தியமாக இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலக்கா.
அடிக்க தாண்டா செய்வாங்க, பின்ன லவ் போச்சு. அக்ரு வீட்டுக்கு நீங்கள் வேணாம். ஏன்? திருப்பிலே அடி வாங்க முடியாதுடா, தலை வலிக்குது. தலை வலிக்குதா? ஜஸ்ட் லவ் ரிஜெக்ஷன் தானே, அதெல்லாம் ஒன்றாவது வா. கருப்பாக இருக்கான்னு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணேன், கேவலமாக இருக்கான்னு ஒரு பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ண தெரியும். இப்போ மட்டும் என்ன வாழுதான்? சாரி சாரி மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா பாரு. இருங்கடா இருங்கடா. அக்ரு 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 ஒரு 5 நிமிஷம், அப்புறம் நாங்களே பேசிட்டு போயிடுவோம் ப்ளீஸ். எதுக்கு இப்போ என்ன பார்க்க வந்தீங்க? பணத்து பத்தலையா? இல்லை, நான் பண்ணது தப்பு தான். அப்போ ஏதோ விவரம் இல்லாத வயசில் பண்ணிட்டோம். சாரி. நீ பண்ணது ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட். ஃபிசிக்கலா? ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டா? அதுக்கு நான் நியாயப்படி மூஞ்சிலே முழிச்சிருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டா? வெயிட் வெயிட் வெயிட், அவன் எப்போ உன்னை ஹராஸ் பண்ணான்? நடிக்காதீங்கடா, ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ. ஹே, அவன் அப்படி பண்ணல. ஈவன் ஐ saw his costume too. அன்றைக்கி நாங்கள் 3 பேரும் ப்ரோக்ராம் முடிச்சு சரக்கு அடிக்க போயிட்டோம். ஹரி அன்றைக்கி என் கூட தான் இருந்தான். அண்ட் நான் மட்டும் அந்த ட்ரெஸ் போடல, வரும்னு போட்டிருந்தான். உண்மையாக நான் பண்ணல. நீ பண்ணலனா பண்ணவன் வந்து ஒத்துக்க சொல்லு, நம்புறேன். அவன் எங்கே இருக்கான்னு கேளு. ஓகேவா? ஓகே. மச்சான் உன் ஃப்ரெண்ட்ஸா? மச்சான் ஏதோ மேட்ரு பேசணும்னு சொன்னேன். என்ன? கூல் ஆனுவல் டேல நீ தானே அக்ரு ஹராஸ் பண்ண? யாரு? ஆனுவல் டே அன்னைக்கு நீயும் ஹரியும் மட்டும்தான் அந்த காஸ்டியூமில் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, வேறு யாரும் போடல. ஸோ தெரியாத மாதிரி நடிக்காத. சரி, நான் தான் பண்ணேன். என்ன இப்போ? அவகிட்ட சாரி கேட்கணும். அவள் இவன் தான் பண்ண நினச்சிட்டு இருக்கான். டேய் பைத்தியமாடா நீங்களா? எப்பயோ பண்ணதுக்கு இப்போ வந்து சாரி கேட்கணுமா? காமெடி பண்ணால் போங்கடா. அப்போ பண்ணலாம் இல்லை, இந்த பிரச்சனை நான் தேவையில்லாம் மாட்டியிருக்கேன். ஒழுங்காவா? டேய் நீ ஆளுகளை தெரிஞ்ச பிரச்சனை எறா கையா.
டேய் அவன் இன்னும் கொஞ்ச நாள் சாவ போறான்டா டேய். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் சரக்கு அடிச்சிருந்தேன். கூட இருக்கவனுங்க ஊசி பேத்தனால அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. என் ஆள் கூட நான் எப்போ கோசம் நினச்சாலும் அந்த விஷயம் என் கடமையோட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் என்னால் அந்த கிட்லேருந்து வெளியே வர முடியல. பின்ன நான் எப்படி அவகிட்ட வந்து சாரி கேட்க முடியும்? உனக்கு நான் ஒழுங்கு சொல்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. ஆனால் என்ன நான் இப்போ மாற்றிட்டுருக்கேன். எனக்காக வந்து கேள்றா. நான் சாரி கேட்டேன் எல்லாம் மாறிடுமா? மாற்ற முடியாது தான். ஆனால் அட்லீஸ்ட் நீ பண்ணது தப்பு தானே அவங்களுக்கு தெரிய வச்சிட்டாலே போதும்டா. சாரி, என்னோடதான் தப்பு. சாரி சாரி சாரி. சாரி. பார்த்து போங்கடா. என்னடா என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை போ. ஃபோன் அடிக்குது பாரு. டேய் அந்த ஃபோனை தான் எடுடா. டேய் ஃபோன் அடி. ஹரி, டேய் ஹரி, ஹரி. டேய் எத்தனை வாட்டா கால் பண்ணுறது?
சக்தி நீயாம்மா சொல்லுமா. அண்ணா ஹரி ஏந்துக்கவே மாட்டேன்றானா, என்ன பண்றதுனே தெரியலண்ணா, பயமா இருக்கு. சரி சரி நீ பயப்படாத, நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ணு, நான் வந்துட்டே இருக்கேன். சரி ஓகேண்ணா. காஃபியா அது கேவலமாக இருக்கு. ஏய், என்ன காலையில் லுங்கியோட வந்திருக்க? நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன்டா. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்க மாட்ட? பதறினது நாங்கள்ல. அண்ணா தண்ணி கொண்டு வரவா? வேணாமா. இவனுக்கு ஒரு கேவலமான காஃபி. சீப்பா. சரி அதை விடு, நம்ம ஒரு சின்ன ட்ரிப் போகலாமா? ட்ரிப்பா? எங்கே? சின்ன ட்ரிப்னா என்ன, தடா தான், கார்லேயே போகலாம். டே மச்சான், எல்லாம் எடுத்துக்கினீங்களே, வேலை தேவைப்படுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நீ முடி வச்சுட்டு வந்துரு. சரி ஓகே, முடிகிறப்போ மூடுறா என்ன. சரி நீங்கள் போயிட்டுருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போகிற? அதான் போய் சொன்னேன்டா, வயிறு மார்க்குன்னு சொல்லிட்டு. உனக்கு இதே வேலையாக போச்சு, போய் தொலை. ம். எவ்வளோ நேரம்? அங்கண்ணா ரோட சரி. டேய் என்னடா அது? சேரு தானே, ஒன்றும் இல்லைடா அது. சரி போ. நல்லா இருக்குல்ல? எதை கேட்குற? தனியாக மனசா? மனசு தான். டேய் எங்கடா போனான் அவன் தனியா? ரொம்ப நல்லா இருக்கு, ஏதோ பேரியஸே இல்லாத மாதிரி. தலை ரொம்ப வலிக்குது போல. ஆமாம், நேற்றுலேருந்தே ரொம்ப வலிச்சிட்ருக்கு.
பார்த்து பார்த்துடா. ஏய் முத்து இங்க வாடா. பார்த்து பார்த்து போடுறா. டேய் டேய் ஹரி. டேய் டேய் சீக்கிரம் போடா, என்னாச்சுன்னு தெரியலடா அவனுக்கு. ஏய் பாத்துடா டேய் தலைய பிடிங்கடா டேய். டேய் யாராச்சும் கூட்டு வாடா போடா. அடடா சீக்கிரம். டேய் ஹரி. டேய் முடியலடா டேய் ஹரி, உனக்கு முடியலடா. ஹரி. டேய் ஹரி. ஹரி. டேய் சார் 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், எமர்ஜென்சி சார். வாங்க சார். He's no more. ஐயோ. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. ஹலோ அண்ணா கேக்குதா? சக்தி. அண்ணா என்னாச்சுண்ணா? ஏன் அண்ணா அழுறீங்க? இப்போ எங்க இருக்கீங்க? ஹலோ அண்ணா. அண்ணா இதை சொல்லுங்கண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா கேக்குதா? ஹலோ அண்ணா. சக்தி. அண்ணா என்னண்ணா ஆச்சு அங்க? அண்ணா வாயை திறந்து இதை சொல்லுங்கண்ணா. இந்தாங்கம்மா. என்னது இது? இதில் 15,000 இருக்குது. சக்திக்காக மாதம் மாதம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்றோம். இதை இப்போ வச்சுக்கோங்கம்மா. ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா? அதெல்லாம் இல்லை, அரிக்காக இது கூட பண்ண மாட்டோம்மா. வரோம். சக்தி உள்ளதா இருக்கா? பார்த்துட்டு போகிறீங்களா? ஐயோ வேண்டாம் மேம், அவள் எங்களை பார்த்தானா அப்புறம் ஹரி ஞாபகம் வந்துடும். வரோம் மேம்.
யஷ் வேற ஊர்லேருந்து வந்திருக்காளாம். போய் பார்க்கணுமா? பார்க்கணும். எப்போ போய் பார்க்கலாம்? டைம் வரட்டும். சரி, ஓகே. ம், ஹரி மெசேஜ் பண்ணியிருக்கான். எப்படி? ஷெட்யூல் மெசேஜ். சரி வாங்க, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். மச்சான்ஸ், லைட் செட்டப்லாம் நல்லா இருக்கா? உன் கூட இருக்கும்போதெல்லாம் அப்படியே சிரிப்பாக வரும். இப்போது அப்படியே கண்ணை தண்ணி நிற்குது. நான் போகிற எமோஷனல் பேசுனதே இல்லையா? அதான் என்ன பேசுதுன்னு தெரில போல. நிறைய வாட்டி எனக்கு என்ன வேணும்னு கேட்காமலே செஞ்சிங்கடா. என் கண்ணை நல்லா படிச்சிங்கடா. மச்சான், இங்கே அழகு வருது, விடு. கௌதம், மேனேஜர்கிட்ட அன்றைக்கி நான் பேசிட்டேன். அவர் உன்னை பிடிச்சிருந்தா அங்கேயே வந்து ரீஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி என்னடா பண்ணீங்க? அழுவுற அளவு